ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் வைஷ்ணவிசமில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண 12 ஆழ்வார்களை பற்றி பார்க்கலாமா? இவங்க 12 பேரும் மகாவிஷ்ணுவோடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டோட இன்கார்னேஷனாக கருதப்படுறாங்க. ஸோ எந்த ஆழ்வார் யாரோட இன்கார்னேஷன்னு பார்க்கலாமா? முதல்ல பொய்கை ஆழ்வார். இவர் மகாவிஷ்ணுவோடைய சங்கான பாஞ்சஜன்யத்தோட அம்சம். ரெண்டாவது பூதத்தாழ்வார். இவர் மகாவிஷ்ணுவோடைய கதாவான கௌமுதாக்கியோடைய அம்சம். அடுத்தது பேயாழ்வார். இவர் மகாவிஷ்ணுவோடைய வாளான நந்தகாவுடைய அம்சம். அடுத்தது திருமழிசை ஆழ்வார். இவர் சுதர்சன சக்கரத்துடைய அம்சம். அடுத்தது நம்மாழ்வார். இவர் மகாவிஷ்ணுவோடைய சேனை முதல்வரான விஸ்வக்சேனருடைய அம்சம். அடுத்தது குலசேகர ஆழ்வார். இவர் மகாவிஷ்ணுவோடைய ஒரு ஆபரணமான கௌஸ்துபம் அதோடைய அம்சம். அடுத்தது பெரியாழ்வார். இவர் மகாவிஷ்ணுவோடைய வாகனமான கருடாழ்வாரோடைய அம்சம். அடுத்தது ஆண்டாள். இவங்க பூமி தேவியோடைய அம்சம். அடுத்து தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவர் மகாவிஷ்ணுவோடைய க்ரௌனான வனமாலை அதோடைய அம்சம். அடுத்து திருப்பான் ஆழ்வார். இவர் ஸ்ரீவத்சமுடைய அம்சம். ஸ்ரீவத்சம்ங்கிறது மகாவிஷ்ணுவோடைய செஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மார்க். அங்கே தான் மகாலட்சுமி ரிசைட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது திருமங்கை ஆழ்வார். இவர் மகாவிஷ்ணுவோடைய வில்லான சாரங்காவுடைய அம்சம். அடுத்து மதுரகவி ஆழ்வார். இவர் கருடனுடைய இன்னொரு பெயரான வைனத்தேயன் உடைய அம்சம். இந்த 12 ஆழ்வார்கள் தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுத்தாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.